ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா காம்பினேஷன்ல அதுலயுமே நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டோட்டலா எத்தனை லைன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு டோட்டலா? 9 lines. 9 லைன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ டோட்டலா வந்து நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ வெறும் ரோஸ்க்கு மட்டும் இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் காலம்ஸ்க்கும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரோஸ்ல டோட்டலா நமக்கு 9 லைன்ஸ் இருக்கு. அந்த 9 லைன்ஸ்ல எத்தனை லைன்ஸ் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு? 2 லைன்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? 2 லைன் நம்ம சூஸ் பண்ணோம்னா தான் ஒரு ரெக்டாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ 9 லைன்ஸ்ல 2 லைன்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு. இது வந்து ரோஸ்க்கு. அதே மாதிரி காலம்ஸ்க்கு 9 லைன்ஸ்ல 2 லைன்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ரோஸ் இன் காலம்ஸ், ரோஸ் இன்டூ காலம்ஸ் போடும்போது இதை சால்வ் பண்ணீங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். 9 into 8 டிவைடட் பை 1 into 2 வரும். இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? அதே மாதிரி 9 into 8 by 1 into 2 வரும். சால்வ் பண்ணீங்கன்னா சாரி 4 4 ஸோ 36 into 36. அதே 36 ஸ்கொயர் தான் நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இந்த 36 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் பண்றதெல்லாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்கொயர் பண்ணுன்ட்டு. 6ல முடிஞ்சுன்னா 36 வரும். கேரி ஓவர் 3 3 into 6 வந்து 18 18 into 2 36 36 plus ஒரு 3 39 9 கேரி ஓவர் 3. அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் வந்து 9 9 plus 3 வந்து 12. ஸோ 1296. ஸோ கிளாஸ் அந்த பேசிக்ல சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இல்லாட்டி நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க. காம்பினேஷன் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுதுங்களா? Yes, ma'am. ஓகே. அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க.